எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு ஹிஸ்ட்ரி கிளாஸ் 1 தான் காலையில் பார்த்தோம். ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் பார்ட் 1 பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், இப்போ பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஒய்ஃபை இஷ்யூ ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் கிளாஸஸ் லேட்டாக என்னது போஸ்ட் ஆகிருக்கு. ஸோ நாளையிலேருந்து கிளாஸஸ் கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு என்னது வர மாதிரி பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னது தான் ஹிஸ்ட்ரி கிளாஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் தான். ஸோ மார்னிங்கே பார்ட் 1 பார்த்துட்டோம். அதாவது நாகரிகம்னா என்ன, இந்த உலகத்தில் இருந்து தொன்மையான நாகரிகங்கள் என்ன, அதில் இந்தியாவில் வாழ்ந்த நாகரிகமான சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி லைட்டாக பார்த்துருந்தோம். அதோட காலப்பகுதி என்ன, அங்கே என்னென்ன முக்கிய நகரங்கள் இருந்துச்சு, ஸோ அது மாதிரி எல்லாமே என்ன பண்ணியிருந்தோம். அதோட அகலாய்வுகள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதனுடைய சிறப்பம்சங்கள் பற்றி, ஹைலைட்ஸ் பற்றி என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சூப்பராக வாழ்ந்துருப்பாங்க. ஸோ நம்ம கூட இப்போ அந்தளவுக்கு டெக்னாலஜிங்கிறத விட நம்ம கூட இப்போ அந்தளவுக்கு நீட்டாக என்ன பண்ணுறதுன்னா வாழ்கிறதில்ல. ஸோ அந்தளவுக்கு கட்டுக்கோப்போட என்னது அவ்வளோ தெளிவாக அவ்வளோ ஒரு அறிவச்சிருந்தவங்களாம் என்னது வாழ்ந்துருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒவ்வொரு பாயிண்ட்டாக பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 10-15 ஸ்லைடு தான். ஸோ ஒரு 3/4 மணி நேரம் தான் வரும். ஸோ நல்லாயிருக்கும், நீங்கள் ரெகுலராக பாருங்கள். ஸோ அங்கே பாருங்கள், சிந்து சமவெளி நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் சொல்கிறாங்க. உலகிலேயே மிக தொன்மையான நகர நாகரிகம் எதுனா இதுதான். அதாவது நம்ம மெசபடோமியா அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் கூட கிராமமாக தான் இருந்திருக்கு. ஸோ இதுதான் முதல்ல நகரமான ஒரு நாகரிகம். ஸோ அப்போ இது கேள்வி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி, உலகின் மிக தொன்மையான நகர நாகரிகம் கொண்டது எது அப்படின்னு கேட்டால் சிந்து சமவெளி நாகரிகம் தான். டவுன் பிளானிங். ஸோ பாருங்கள், நகரம் பாருங்கள் எப்படி பிளான் பண்ணி கட்டியிருப்பாங்க பாருங்கள். வெஸ்ட் சைடு ஈஸ்ட் சைடு இருக்கு இல்லையா? ஸோ வெஸ்ட் சைடு எப்படி இருக்குமாமா, உயரமாக இருக்குமாமா, செட்டாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே என்னது அப்பர் டவுன். ஸோ அங்கே தான் என்னது உயரமாக இருக்குமாமா. ஸோ அங்கே கோட்டைகள்லாம் இருந்திருக்கு. ஸோ அங்கே கோட்டைகள் இருந்ததாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போ நகரத்தில் ஹெட்டாக இருந்தவங்க, அப்போ நகரத்தை நிர்வகித்த நிர்வாகிகள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க அங்கே வாழ்ந்திருக்கக்கூடும் சொல்கிறாங்க. அப்போ அங்கே மேற்கு பகுதி அப்படிங்கும்போது கொஞ்சம் ரிச் பீப்புள் மாதிரி அந்த அங்கே ஹெட்டு அவங்களாம் என்னது அங்கே வாழ்ந்திருக்காங்க. ஸோ அவங்க உயரமான இடத்துல இருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், ஈஸ்ட் சைடு அப்படிங்கும்போது தாழ்வான பகுதியாக இருந்திருக்கு. ஸோ அங்கே மேடாக இருந்திருக்கு, இங்கே தாழ்வாக இருந்திருக்கு. ஸோ லோயர் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் யார், நம்மள மாதிரி காமன் பீப்புள்ஸ் என்னது வாழ்ந்திருக்காங்க. அப்போ பாருங்கள், அந்த இடத்துல மேற்கு பகுதியில் உயரமாக இருந்திருக்கு. ஸோ அங்கே முக்கிய நபர்கள், நகர நிர்வாகிகள்லாம் வாழ்ந்திருக்காங்க. ஸோ வீடுகள்லாம் பெரிய பெரிய இதாக இருந்திருக்கு, கோட்டைகள் இருந்திருக்கு. ஸோ இங்கே தாழ்வான பகுதி இருந்திருக்கு. ஸோ அங்கே என்னது நம்மள மாதிரி சாதாரண பொதுமக்கள் வாழ்ந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்ல பிளானிங்கோட என்னதுன்னா கட்டியிருக்காங்க இல்லையா? அடுத்து இது நல்லா இருக்குங்க, இது பாருங்களேன், தெருக்களும் வீடுகளும் கொடுத்துருக்காங்களா, ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஹவுஸ். ஸோ சூப்பராக கட்டியிருப்பாங்க. இப்போ கூட நம்ம எல்லா ஊர்களையும் பார்த்திங்கன்னா தெருக்கெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது இல்லையா? ஒரு தெருவோட எட்ஜில் போய் நம்ம திரும்புறதுக்குள்ளே கரெக்டாக அந்த சைட்லேருந்து இன்னொரு வண்டி என்னது வரும், நம்மளால் பார்க்க கூட முடியாது. அந்தளவுக்கு என்னதுன்னா ஒரு தெளிவே இல்லாமல் என்னது கட்டியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்க எப்படி கட்டியிருந்தாங்கன்னா, தெருக்கள் எப்படி இருக்குமாமா, ஸ்ட்ரைட்டாக இருக்குமாமா. ஸோ நீட்டாக இருக்குமாமா. ஸோ 4 ரோடுன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி, அதாவது நார்த்து ஈஸ்ட்டு சவுத்து வெஸ்ட்டு எல்லாம் இருக்குது இல்லையா? ஸோ 4 பக்கம் அப்படியே ஒரு கோடு போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி 4 ரோடாக என்ன பண்ணுமாமா, தெருக்கெல்லாம் அங்கங்கே பிரியுமாமா. ஸோ அந்த 4 ரோடு முக்கில் எப்படி இருக்குமாமா, அந்த தெருவோட முனைகள்லாம் எப்படி இருக்குமாமா, அப்படியே வளைவாக இருக்குமாமா. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது, தெருவோட முனைகள் வளைவாக இருந்தால் அப்போ என்னங்க, இந்த சைட்லேருந்து ஒருத்தன் போகிறான்னா அந்த சைட்லேருந்து ஒரு வண்டி வருதுன்னா கூட என்னது தெளிவாக தெரியும், முன்னாடியே தெரியும். ஸோ அதுவே நம்ம கட்ட மாதிரி கட்டி வச்சோம்னா என்னதுன்னா அந்த எட்ஜுக்கு போனால் தான் தெரியும். இப்போ நம்ம தெருக்கள்லாம் அப்படி தான் இருக்குது. ஸோ ஒரு தெருவோட எட்ஜுக்கு போனால் தான் என்ன, அந்த சைடு வண்டி இருக்கா இல்லையா, ஏதாவது குழந்தை ஓடிடுதா அதெல்லாம் தெரியுது. ஸோ அப்போ அந்த அளவுக்கு வளைவோடு என்ன பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. தெளிவாக நல்லா பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க. வீடுகள் கொடுத்துருப்பாங்க. சாதாரண வீடுகளும் இருந்திருக்கு, மாடி வீடுகளும் இருந்திருக்கு. சார் மாடி வீடுகள் இருந்திருக்குன்னா இப்போ எப்படி சார் அப்படியே வீடு அப்படியே இடியாமல் இருந்துச்சா, எல்லாம் நிலத்துக்கடியில் இருக்குங்கிறீங்க, ஆனால் மாடி வீடு இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்கட்டு கிடச்சிருக்கும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம படிக்கிற எல்லாமே நம்ம நேற்று இன்னைக்கு காலையில் பேசுனது தான். வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் அப்படிங்கிறது எல்லாமே தொல்லியல் ஆய்வுகள் தான். ஸோ அப்போ முழுக்க என்னது யூக அடிப்படையில் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வீடுகள் இருந்த இடத்துல என்ன கிடச்சிருக்கும், படிக்கட்டுலாம் கிடச்சிருக்கும். அப்போ என்னது, அப்போ மாடி வீடு கட்டி என்ன பண்ணியிருக்கான், வாழ்ந்திருக்கான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ வீடு எப்படி இருந்துச்சுன்னா, நம்மள மாதிரி கீழ் தரைத்தளம் மட்டும் இருக்கக்கூடிய வீடு இருந்துச்சு, படிக்கட்டு வச்சு மாடி வீடுகள் என்னது இருந்திருக்கு. ஸோ வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முற்றம்,
அந்த காலி இடம் இருக்கும் இல்லையா, ஸோ அது இருந்திருக்கு. ஸோ அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் என்ன இருக்குமாமா, திண்ணைகள் இருக்கும். ஸோ யாருனாலும் வராங்க அப்படின்னா இலைப்படுறதுக்கு யார் வேணாலும் வந்து உட்காந்துட்டு போகலாம், அந்தளவுக்கு திண்ணைகள் இருக்கும். ஸோ இப்போ யார் வீட்டு வாசல்லையும் என்னது, திண்ணைகள்லாம் கிடையாது. சொந்தக்காரன் வந்து உட்காரணும்னு நினச்சா கூட உட்கார முடியாது. ஸோ அந்தளவுக்கு இருக்குது இல்லையா. ஸோ அப்போ வீட்டுக்கு முன்னாடி முற்றம் காலி இடம் இருந்திருக்கு. வீட்டுக்கு பின்னாடி பாருங்கள், எல்லா வீட்டுக்கு பின்னாடி ஒவ்வொரு கிணறு இருந்திருக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையான குடிநீர் எல்லாத்தையும் நம்ம அதிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ முக்கியமாக பின்னாடி பார்த்திங்கன்னா கழிவறை இருக்குது இல்லையா. ஸோ கழிவறை தனியாக இருக்குது, குளியலறை தனியாக இருக்குது. எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள். ஸோ வீடு இருக்குது, 1 மாடி வீடு 2 மாடி வீடு இருக்குது. ஸோ என்ன இருக்குது, வீட்டுக்கு முன்னாடி முற்றம், வீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கிணறு, கழிவறை, குளியலறை எல்லாமே இருந்திருக்கு. இப்போ கூட நம்ம கிராம பகுதிகள் இதெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு கழிவறை இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போவே அவங்க நீட்டாக என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாமே இருந்திருக்கு வீட்டில். ஸோ இதில் பாருங்கள், அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்கள், கழிவுநீர் அமைப்புன்னு கொடுத்துருக்கோம், ட்ரைனேஜ் சிஸ்டம் சூப்பராக கட்டியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரோடு இருக்கா, ஸோ ஒவ்வொரு வீட்டோட வாசல் இருக்கு இல்லையா, ரோடு இருக்கு இல்லையா, அந்த ரோட்டில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் வச்சுருப்பாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா செங்கல் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மூடியிருப்பாங்க. நமக்கு ஸ்கூல் புக்கில் பார்த்திங்கன்னா அந்த இமேஜே கொடுத்துருப்பாங்க. எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க, மூடியிருப்பாங்க. ஒரு இடத்துல மட்டும் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், ஓப்பன் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது முக்கியம். ஸோ எல்லாத்தையும் இப்போ நம்மளே இப்போ எடுத்துக்கோங்களேன், இப்போ சென்னையெலாம் எடுத்துக்கோங்க, ரோட்டுக்கு அடியில் தான் என்ன இருக்குது, ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்குது, எல்லாமே போகுது பாதாள சாக்கடையாக. ஸோ எதாவது அடைச்சிக்கிச்சு என்ன பண்ண வேண்டியது இருக்குது, ரோட்டை போட்டு தோண்டிகிட்டு இருக்க வேண்டியது இருக்குது இல்லையா. ஸோ அப்போ எல்லாத்தையும் மூடி விட்டோம்னா என்ன ஆகும்னா, ஏதாவது எங்கேயாவது அடைச்சிக்கிச்சு தண்ணி போகலை அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் உடச்சி பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா அங்கங்கே நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்குன்னா ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்காமல். ஸோ அங்கங்கே ஓப்பன் பண்ணுறதால என்ன சார் இருக்குது அப்படின்னா, இப்போ இங்கே ஓப்பன் பண்ணுறோம், இங்கேருந்து ஒரு பெரிய குச்சி வச்சு என்ன பண்ணலாம், குத்தி பார்க்கலாம் இங்கே எதாவது அடைப்பு இருக்கா அப்படின்ட்டு. அடைப்பு இல்லையா, அதை மூடிட்டு அடுத்த ஓப்பன் அப்போ என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணும்போது எங்கே அடைப்பு இருக்கோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், ஏதாவது குச்சியை வச்சோ ஏதாவது பெரிய ஒரு கம்பு மாதிரி வச்சோ என்ன பண்ணலாம், அந்த இதை சரி பண்ணிடலாம். அப்போ பாருங்கள் எப்படி கட்டியிருக்காங்க. ஒட்டுக்கா எல்லாத்தையும் மூடி விட்டோம்னா நம்ம உடச்சி தான் எடுத்து பார்த்தாகணும். ஸோ இவங்க பிளான் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க, அங்கங்கே கேப் போட்டு அங்கங்கே ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு கல் வச்சு என்ன பண்ணுறாங்க, கட்டியிருக்காங்க. இந்த கழிவுநீர் அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, வீட்டுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு சொன்னேன், பாத்ரூம்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த பாத்ரூம்ஸ் வந்து பைப் மாதிரி வந்து எதில் வந்து ஜாயிண்ட் ஆகுமாம்மா, இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த ட்ரைனேஜில் வந்து என்ன ஆகுமாம்மா, ஜாயிண்ட் ஆகுமா. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ அப்போ கழிவு நீர்லாம் அப்படியே சும்மா நிலத்தோட நிலமாக கலக்கிற மாதிரிலாம் இல்லை. ஸோ திடக்கழிவுகள், அதாவது செப்டிக் டேங்க் மாதிரிலாம் இருந்திருக்கு. திடக்கழிவுகள் சேமிக்கிறதுக்கு அங்கேயே இடம். ஸோ அங்கேருந்து அந்த மீதி இருக்க கழிவு நீர் வந்து எங்கே கலக்குதாமா, இந்த கழிவுநீர் அமைப்பில் வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கழிவு நீரில் வந்து என்னது கலக்குது. ஸோ அந்தளவுக்கு எல்லாமே பிளான் பண்ணி நீட்டாக தெளிவாக என்ன பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க, வாழ்ந்துருக்காங்க. ஓகேவா. ஸோ ரொம்ப 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 முக்கியம். ஸோ இதெல்லாம் இந்த இது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இது எப்படி இதெல்லாம் இதில் இருந்து கொஸ்டின்ஸ் வரும்னா, கீழ்கண்ட கட்டுரைகளில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் தவறானது எது கொடுக்கலாம். அவர்களுக்கு கழிவுநீர் பற்றிய கழிவுநீர் அமைப்பு பற்றிய அறிவு இல்லை கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு இருந்திருக்கு இல்லையா, தெளிவான ஒரு அறிவு இருந்திருக்கு அதில். ஸோ நாலேஜ் இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம இதெல்லாம் படிக்க முடியும். ஸோ அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியே ஃபுல்லாக படிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த கான்செப்ட் ஓரியன்டாக கேட்கும்போது என்ன பண்ணலாம், இதில் எது கரெக்ட் இன்கரெக்ட்னு என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. ஸோ அதில் தான் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா, இந்த பாயிண்ட்ஸ்லாம். ஸோ அடுத்தது இது ரொம்ப 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 முக்கியங்க. இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றும் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தில் முக்கியமான கேள்விகள்லாம் இதுதான். ஸோ இந்த பெருங்குளம் இருக்குது பார்த்தீங்களா, தி கிரேட் பாத் சொல்கிறாங்க, எங்கே இருக்குது, ஒரு பெரிய குளம் ஒன்று இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னா மொகஞ்சதாரோ. நிறைய இது மொகஞ்சதாரோவில் தாங்க இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், நிறைய இதில் தான் இருக்கும், மொகஞ்சதாரோ தான். இது பார்க்குறோம், பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அசம்பிளி ஹால் பார்ப்போம், 2 சிலை கிடைக்கும். ஸோ எல்லாமே எங்கே தானா மொகஞ்சதாரோ தான் போட்டு இருப்பாங்க. ஓகேவா. ஸோ அதனால் ரொம்ப முக்கியமான இடம் அது. ஸோ ஒரு பெரிய குளம் இருந்திருக்கு மொகஞ்சதாரோவில். ஸோ அந்த குளம் எப்படி இருந்துச்சு கொடுக்குறாங்க பாருங்கள், ரெக்டாங்குலர் டேங்க். ஸோ செவ்வக வடிவத்தில் இருக்குது கொடுக்குறாங்க. அந்த குளம் வந்து செவ்வக வடிவ, புக்கில் எல்லாத்துக்குமே இமேஜ் கொடுத்துருப்பாங்க. புக் படிக்கும்போது அந்த இமேஜ்லாம் பார்க்கணும், அப்போ தான் அப்படியே உங்களுக்கு மனசில் பதியும். ஓகேவா. ஸோ பாருங்கள் எப்படி இருந்திருக்காமா, செவ்வக வடிவத்தில் இருந்திருக்கு, ரெக்டாங்குலர் டேங்காக இருந்திருக்கு. அது பாருங்கள் எப்படி கட்டியிருக்கான் பாருங்கள், நீர் கசியாத கட்டுமானம், வாட்டர் ப்ரூஃப் ஸ்ட்ரக்சரில் கட்டியிருக்கான். எப்படி இருக்குது பாருங்களேன். ஸோ அப்போ ஃபுல்லாக சுண்ணாம்பு சாந்து எல்லாம் போட்டு அந்த செவரை ஃபுல்லாக என்னது
நீட்டாக பூசியிருக்கான். தண்ணி எங்கேயும் கசியாத மாதிரி எனது கட்டியிருக்காங்க. பாருங்கள், நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ 2000 அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3300 கிட்டத்தட்ட 5500 வருஷம். ஸோ அதுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்கன்னு நினச்சி பார்க்குறதுக்கே எப்படி இருக்கு, ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு தெளிவான ஒரு கட்டுமான அமைப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இந்த இதை பற்றி, பெருங்குளத்தை பற்றி நமக்கு வெங்கடேசன் சார் புக்கில் கொடுத்துருப்பாங்க. அந்த காலத்தில் நல்லது கெட்டதுகளுக்கு என்னது மெயினாக நல்ல விஷயங்களுக்கு ஊர் பொதுமக்கள் எல்லாரும் எங்கே கூடியிருக்காங்கன்னா இந்த பெருங்குளத்துக்கு கூடி வந்து குளிச்சு நீராடி மகிழ்ச்சி அடைவாங்களாம். ஸோ இப்போவும் இருக்குங்க அந்த பழக்கம். ஸோ நமக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆதிகால மனிதன் இருக்கிற பழக்கமே என்னது இப்போ வரைக்கும் நம்மகிட்டலாம் இருக்குது. ஆனால் அவன் வெவ்வேறு காரணங்களுக்காக பண்ணால் நம்ம வெவ்வேறு காரணங்களுக்காக பண்ணிகிட்டு இருக்கோம், அவ்வளோதான். இப்போயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா ஈரோடு தான். ஸோ ஈரோடு பகுதியில் நாங்கள் அப்போல்லாம் ஆடி 18 வந்துச்சுன்னா அங்கே பவானி ஆறு இருக்கும், காவிரி ஆறு ஓடுது இல்லையா, அந்த பகுதிகளில் ஃபுல்லாக ஆடி 18 அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஆற்றுக்கிட்ட போவாங்க. நாங்களாம் எல்லாருமே எங்கன்னா பவானி ஆற்றுக்கு போவோம், ஃபேமிலியோடு எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா போவோம். எங்கள் மாமா வீடு எல்லோரும் சேர்ந்து போவோம். வீட்டிலேருந்து என்னது புளியோதரை தக்காளி சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொண்டு வருவாங்க. அங்கே போய் சாப்பிட்டுட்டு அங்கே குளிச்சுட்டு அங்கே சங்கமேஸ்வரர் கோயிலில் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே அந்த ஒரு நாள் டூர் மாதிரி போயிட்டு என்ன பண்ணுவோம்னா வீட்டுக்கு வருவோம். அந்த பழக்கம் இப்போ வரைக்கும் இருக்குது, ஓகேவா? ஸோ அப்போ அதெல்லாம் ஆதிகால மனிதன்ட்டே இருந்திருக்கு பாருங்கள். ஒரு நல்ல நாள் அன்னைக்கு ஊர் மக்கள் எல்லாம் பொதுவான ஒரு இடத்துல கூடி என்னது குளிச்சு மகிழ்றாங்க அப்படின்னு கொடுக்குறான். ஸோ அது இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கட்டுமானம் இருந்திருக்கு, ஓகேவா? நீர் கசியாத கட்டுமானம். ஸோ அடுத்து பாருங்கள், மெயினாக படிக்கட்டுகள் இருந்திருக்கு. மேலே ஏறி வர்றதுக்கு இறங்குறதுக்கு படிக்கட்டுகள் இருந்திருக்கு. ஸோ எந்தெந்த ஏரியாவில் இருந்துச்சு, எந்தெந்த திசையில் இருந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நார்த் அண்ட் சவுத் இல்லையா, எந்தெந்த டைரெக்ஷன்னு மெயினாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சும்மா இதெல்லாம் கூட உங்களுக்கு தப்பாக கொடுக்கலாம். அதாவது கீழ்கண்டவற்றில் தவறானது எதுன்னு கொடுக்கும்போது வடபுறம் மற்றும் கிழக்கு புறம் என்ன இருந்திருக்கு படிக்கட்டுகள் இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்னா தப்பாயிரும். ஸோ நார்த் அண்ட் சவுத்தில் என்ன இருந்திருக்கு படிக்கட்டு இருந்திருக்கு. ஸோ 3 சைட்ஸில் என்ன இருந்திருக்கு ரூம்ஸ் இருந்திருக்கு, ஓகேவா? ட்ரெஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னது லேடிஸ்லாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரூம்ஸ் என்னது இருந்திருக்கு. ஸோ அப்போ எல்லாமே நீட்டாக கட்டியிருக்காங்க இல்லையா, சும்மா ஏனோ தானோ அப்படின்ட்டு என்ன பண்ணல கட்டலை அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ பெருங்குளம் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று, ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்க, தானிய களஞ்சியம் கிரானரி. ஸோ எங்கே இருக்குது ஹரியானா. அதாவது தானிய களஞ்சியம் அதிகமாக எங்கே இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன போகணுன்னா ஹரப்பா போகணும், 6 கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஹரியானாங்கிறது என்னென்னா மிகப்பெரிய தானிய களஞ்சியம் எங்கே இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா இது ஹரியானாவில் அந்த ராக்கி ஹர்கி அப்படின்னு ஒரு இடம் பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ ரொம்ப 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 முக்கியங்க, ரெண்டுமே கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகேவா? அதிக தானிய களஞ்சியம் எங்கே இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா ஹரப்பாவை போடுங்க, பெரிய தானிய களஞ்சியம் எங்கே இருந்துச்சுன்னா ஹரியானா போடுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நாகரிகமாக இருந்துச்சுங்கிறதுக்கு தெளிவான எடுத்துக்காட்டுங்க. அதாவது யோசிச்சு பாருங்களேன், தானிய களஞ்சியம் எதுக்கு நம்ம இது பண்ணுறோம்? இப்போ நார்மலாக விவசாயம் பண்ணுறாங்க, ஒரு 4 மாத தேவைகளுக்கான எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது போக எக்ஸ்ட்ரா விவசாயம் நடந்துருந்துச்சுன்னா சும்மா தெருவில் போட முடியாது, இல்லை அப்பயே தீர்த்து காலி பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்போ ஒரு இடத்துல சேஃப்டி பண்ணி வச்சா என்னது, இந்த பஞ்ச காலங்கள்லாம் வரும்போது இந்த மழையெல்லாம் இல்லை விவசாயமே பண்ண முடியலங்கும் போது என்ன பண்ணலாம், அதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ அது மாதிரி நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. சும்மா அப்போதைக்கு விவசாயம் பண்ணுறோம், அப்போதைக்கு சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து மழை இல்லாத டைமில் என்னது பசி பஞ்சம்னு வந்து என்னது மக்கள் இறக்குற அளவுக்கு போயிடும். ஸோ அந்தளவுக்கு பிளானிங்காக என்னது தானிய களஞ்சியம்லாம் சேஃப்டி பண்ணி, ஸோ திணை பார்லி இதெல்லாமே சேஃப்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க, ஓகேவா? ஸோ அந்தளவுக்கு முக்கியமான ஒரு பகுதி தான். ஸோ தானிய களஞ்சியம் அதிகமாக எங்கன்னு கேட்டால் ஹரப்பா போடுங்க, பெரியது எங்கன்னு கேட்டால் ஹரியானாவில் ராக்கி ஹர்கி அப்படிங்கிற வில்லேஜ், ஓகேவா? ஸோ போடுங்க. ஸோ அடுத்து பாருங்கள், மாபெரும் கட்டடங்கள். ஒரு அசம்பிளி ஹால் இருந்துச்சு கொடுக்குறாங்க, அதான் நம்ம அப்படியே சொன்னோம். அசம்பிளி ஹால் எங்கே இருக்குன்னா மொஹஜதாரோவில் இருக்குது சொல்லியிருந்தாலே, ஒரு கூட்ட அரங்கு, ஹியூஜ் பப்ளிக் பில்டிங். இதான் சொல்கிறாங்க மெயினான நிகழ்வுகள் எங்கே நடந்திருக்குன்னா இந்த இடத்துல நடந்திருக்கலாம் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. அதாவது ஒரு மேரேஜோ இல்லை ஏதாவது ஒரு பஞ்சாயத்து மாதிரியோ ஏதோ ஒன்று என்னது இந்த இடத்துல நடந்திருக்கலாம், இல்லாட்டி அதை கட்ட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஸோ அது பெரிய ஒரு பப்ளிக் ஹால் இருந்திருக்கு. ஸோ பாருங்கள், சும்மா சாதாரண இல்லை, 20 தூண் இருந்துச்சுங்கிறான், 20 pillars in 4 rows கொடுக்குறாங்க. ஸோ 20 தூண்கள் இருந்திருக்கு, அப்போ நல்லா லென்த்து
பாருங்கள், ஒரு துணுக்கு அடுத்த துணுக்கு இடையில எவ்வளோ கேப் விடுவோம். ஸோ 20 துணை யோசிச்சு பாருங்க, நல்ல லென்த்து இல்லையா. ஸோ 4 வரிசைன்னு கொடுக்குறான். அப்போ நல்லா கொஞ்சம் ஒரு பெரிய ஹாலாக தான் என்னது இருந்திருக்கு. இதெல்லாம் நிலத்துக்கு அடியில் இருந்ததை என்ன பண்ணியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய விஷயம். ஸோ எங்கே இருந்துச்சுன்னு கேட்பாங்க, மொஹஞ்சதாரோ. ஸோ எத்தனை தூணு எத்தனை வரிசைங்கள்லாம் சும்மா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, அவ்வளோ பெரிய பில்டிங் இருந்திருக்கு அந்த காலத்துலேயே, அப்படி கட்டியிருக்காங்க, அவங்களோட ஆர்கிடெக்ட் அப்படி இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகேவா. ஸோ மெயினாக இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே அப்படியே நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த காலத்தில் இப்படிலாம் வாழ்ந்துருக்கானா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு படிச்சிங்கன்னு வைங்க, எல்லாமே அப்படியே மனசில் நின்றோம். ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து பாயிண்டாக மனப்பாடம் பண்ணணும்னு படிக்கக்கூடாது. நம்மளோட கான்செப்டே என்னென்னா, எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணுற ஐடியாவில் நீங்கள் படிக்கவே கூடாது. பண்ணிங்கன்னா வேலைக்கு ஆகாது. இப்போ ஏன்னா உங்களுக்கு ஒரு 10 பக்கம் 15 பக்கத்தை கையில் கொடுத்துட்டு இதில் இருந்து தான் கேள்வி கேட்பேன்னு சொல்லிட்டா நீங்கள் அதை அப்படியே அட்ட ஒரு எழுத்துப்பிள்ளை இல்லாமல் என்ன பண்ணலாம், மனப்பாடம் பண்ணிடலாம். நம்ம கிட்டத்தட்ட 2000-3000 பக்கங்கள் என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம் போது நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா தான் அது என்னென்னா மனசில் நிற்கும். நம்ம மனப்பாடம் பண்ணோம்னா அது வேலைக்கு ஆகாது. நம்ம எப்படி மேக்ஸை புரிஞ்சு படித்தா தான் நிற்கும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் எல்லாத்தையுமே நீங்கள் புரிஞ்சு தான் படிக்கணும். ஓகேவா. ஸோ அதனால தான் நம்ம கிளாஸஸ் என்ன பண்ணுறோம், இப்போ இந்த பாயிண்ட்ஸை ஃபுல்லாக கொடுத்துட்டு நீ படிப்பானா வேலை முடிஞ்சது. ஆனால் அது சொல்லும் போது தான் என்னதுன்னா, இப்படிலாம் இருந்திருக்கான் வச்சுருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம மேலே பாருங்கள், தானிய களஞ்சியம்னா ஹரியானான்னு கொடுத்துருக்கோம் புக்கில் இருக்க டேட்டா. ஆனால் இன்னொரு டேட்டா நம்ம சொல்கிறோம், ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, அதிக தானிய களஞ்சியம் 6 தானிய களஞ்சியம் எங்கே இருக்குன்னா ஹரப்பால இருந்துச்சு சொல்கிறேன் இல்லையா. ஸோ இதுமாதிரி நம்ம காதில் கேட்க அங்கே எக்ஸாமில் கொஸ்டின் பார்த்தோன்னா நமக்கு என்னென்னா டக்குன்னு ஞாபகம் வரும். ஓகேவா. ஸோ ஒரு டைம் படிக்கிறது 10 டைம் கேட்குறதுக்கு சமம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கேட்கவும் செய்கிறீங்க படிக்கவும் போகிறீங்கும்போது 1க்கு 4 தடவை நீங்கள் படிக்கணும். படிக்கும்போது நல்லா மனசில் நின்றும். ஓகேவா. ஸோ அடுத்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, வணிகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ட்ரேடிங் நடந்திருக்கு இல்லையா. ஸோ ஏன்னா இதில் பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தரப்படுத்தப்பட்ட எடைகள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து ஒரு கை அரிசியை கொடு, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு கை சக்கரை கொடுக்குறேன் அப்படிலாம் கிடையாது. எடைக்கல் வச்சு வெயிட்டு போட்டு என்ன பண்ணியிருக்கான், அந்த டைமே கொடுத்துருக்கான். ஸோ அங்கே பாருங்கள், தரப்படுத்தப்பட்ட எடைகள் புக்கில் கூட கொடுத்துருப்பாங்க, எப்படி வச்சுருந்தாங்க அந்த எடைக்கல்ல அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 1:2, 4:8, 16:16 அப்படியே டபுள்டாக போகும். அதாவது பைனரி சிஸ்டம்னு சொல்லுவாங்க. அதாவது இது எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு 100 கிராம் கல், அடுத்த கல் எவ்வளோ சைஸ்னால் அப்படியே டபுள் 200 கிராம் கல், அடுத்த சைஸு 400 கிராம் கல், அடுத்த சைஸு 800 கிராம் கல், இந்த மாதிரி என்னது வச்சுருக்காங்க. சார் அப்போ ஒரு 1.5 கிலோ சக்கரை கொடு அப்படின்னு ஒருத்தன் கேட்குறான், எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா 800 கிராம் கல்லை எடுத்து வைப்பாங்க, 400 கிராம் கல்லை ஒன்று எடுத்து வைப்பாங்க, 200 கிராம் கல்லை ஒன்று எடுத்து வைப்பாங்க, 100 கிராம் கல்லை ஒன்று எடுத்து வைப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1500 வரும். அதே ஒரு கிலோ மட்டும் போதுன்னா என்ன சார் பண்ணுவாங்க, ஒரு 800 கிராம் கல்லை வைப்பாங்க, ஒரு 200 கிராம் கல்லை வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி. ஓகேவா. ஸோ அப்போ எடை போட்டு என்ன பண்ணியிருக்கான், கொடுத்துருக்கான். ஸோ அப்போ எடை போட்டு கொடுத்துருக்கான் அப்படின்னாலே அங்கே வணிகம் நடந்திருக்குன்னு என்னது பொருள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்டார்டிங்லலாம் பார்த்தோம்னா நம்ம பண்டமாற்ற முறை தான், நான் ஒன்று தரேன் நீ ஒன்று தர அப்படிங்கிறது தான். ஆனால் இதில் எடை போட்டு தந்திருக்கனாலே என்னது, அப்போ ஒன்று அவங்ககிட்ட இருந்து காசு வாங்கியிருப்பான், இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி அவன் ஏதாவது அவங்ககிட்ட இருந்து பொருட்களாக என்ன பண்ணியிருப்பான், வாங்கியிருப்பான். மொத்தத்தில் வணிகம் என்ன இருக்குது நடந்திருக்குன்னு அந்த ஒரு வாரத்திலே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை தாண்டி இன்னொரு மெயினான பாயிண்ட்டே கீழே கொடுக்குறாங்க பாருங்கள், மெசபடோமியாவோட என்ன நடந்திருக்கு, கடல் வணிகம் பாருங்கள் எப்படி இருந்து வருங்க. கடலில் கப்பல் கட்டி என்னது கடலில் போய் வணிகம் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்படின்னா நம்ம பார்ப்போம் கப்பல் கட்டும் தளம்லாம் எங்கே இருக்குன்ட்டு. ஸோ கடலில் போய் என்ன பண்ணியிருக்கான், வணிகம் பண்ணியிருக்கான். யாரோட, மெசபடோமியாவோட. அப்போ இவங்களோட சமகாலம் தான் இல்லையா. நம்ம பார்த்தோம் அப்படியே அவங்களோட பீரியட் என்ன 3500 to 2000 பார்த்தோம். இவங்களோட பீரியட் 3300 to 1900 பார்த்தோம். கிட்டத்தட்ட சமகாலத்தில் வாழ்ந்த நாகரிகம் தான், பக்கம் தான். அவங்களும் பாகிஸ்தானுக்கு அந்த சைடு தான். ஸோ அப்படிங்கும்போது என்ன நடந்திருக்கு, கடல் வணிகம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் நடந்திருக்கு. இதை பற்றி ஒரு கல்வெட்டில் சொல்கிறாங்க. யூனிஃபார்ம் அப்படிங்கிறவர் ஒரு கல்வெட்டு எழுதியிருக்காரு. ஸோ அந்த கல்வெட்டில் தான் இந்த குறிப்பு என்னது இருந்திருக்குங்க. ரொம்ப 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 முக்கியமானதுங்க எந்த கல்வெட்டுங்கிறது. ஸோ மெசபடோமியா கூட இவங்களுக்கு கடல் வணிகம் நடந்திருக்குங்கிறத குறிப்பிடும் கல்வெட்டு எதுன்னு கேட்டாங்கன்னா யூனிஃபார்ம் கல்வெட்டு. ஓகேவா. ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். ஸோ அடுத்து பாருங்கள், சுமேரியான்னு ஒரு நாடு. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மன்னன் நாரம் சென் அப்படின்னு ஒருத்தர், அக்காடியா பேரரசர் மன்னர்னு கொடுப்பாங்க. ஸோ சுமேரிய நாட்டோட மன்னர் நாரம் சிங் என்ன பண்ணியிருக்காரு, சிந்து வழியில் வந்து என்ன வாங்கியிருக்காரு, மெலுக்கா அப்படிங்கிற இடத்துல அணிகலன்கள் வாங்கிட்டு போயிருக்காரு.
கொடுக்குறேன். ஜுவல்லரிஸ்லாம் இங்கே வந்து வாங்கிட்டு போயிருக்காரு. ஓகேவா, அவரோட புத்தகத்தில் எழுதியிருப்பார், நாங்கள் போய் ஜுவல்லரிலாம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு. யூனிஃபார்ம் கல்வெட்டில் இதை கூட சொல்லியிருப்பாங்க. அவர் மெழுக்கான்னு சொல்கிறார் இல்லையா, அதுவே சிந்து சமவெளி தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா, ஸோ மெழுக்கா அப்படின்னு சிந்து சமவெளியை தான் அந்த காலத்தில் மக்கள்லாம் குறிச்சாங்க, வெளிநாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் கல்வெட்டில் அதுவும் கொடுத்துருப்பார். ஸோ இப்போ யூனிஃபார்ம் கல்வெட்டில் 2 பாயிண்ட், மெசபடோமியா கூட கடல் வணிகம் நடந்திருக்கணும் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த கால மக்கள் இங்கே வந்து மெழுக்கா, அவங்களோட புத்தகத்தில் மெழுக்கான்னு சொன்னது இப்போ இருக்கக்கூடிய நம்ம படிக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் தான் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாரு, யூனிஃபார்ம் கல்வெட்டில் எழுதியிருப்பார். ஓகேவா, ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க, வணிகம் நடந்திருக்கு. ஓகேவா, அடுத்து பாருங்க, வணிகம் நடந்துச்சு சார், கடல் வழியில் மட்டும்தான் நடந்துச்சா சார், நிலவழியிலையும் நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அப்போ போக்குவரத்துக்கு எதை சார் பயன்படுத்தினாங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினாங்க. பாருங்க எல்லாமே என்னங்க சூப்பராக, இப்போ இந்த காலத்தில் இல்லாததை விட டெக்னாலஜி என்ன பண்ணியிருக்காங்க. அப்போவே 5000 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 5000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அந்த நாடுன்னு யோசிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அப்போது ஒரு மக்கள் இப்படி வாழ்ந்திருக்காங்கிறது எப்படி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லையா. ஸோ அங்கே பாருங்கள், ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்கள் அப்படின்னா இதில் என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மல் சக்கரம்னா எப்படி இருக்கும், இந்த தேசிய கொடியிலலாம் இருக்குமே அசோக சக்கரம் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அங்கங்கே என்னது ஆரங்கள் இருக்கும். ஸோ இது ஆரக்காலே இல்லை அப்படின்னா அப்படியே ஃபுல்லாக மோல்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அது எப்படி இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். யோசிச்சு பாருங்களேன், மாட்டு வண்டியில் அந்த கால் வச்ச சக்கரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் போகலான்னா, இந்த மாதிரி திடமான சக்கரம் ஃபுல்லாக மோல்டான சக்கரத்தில் 8 பேர் போகலாம் அந்த மாட்டு வண்டியில் இல்லையா. ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக என்னது, அப்போ பொருட்களை ஏற்றிட்டு வருவாங்க. இப்போ மாடு ஓட்டிட்டு ஒருத்தன் என்ன பண்ணுறான், போகிறான், அங்கேருந்து வணிகம் பண்ணி பொருள் எடுத்துகிட்டு வரான்னு வச்சுக்கோங்க. அப்போ நிறைய பொருள் என்ன பண்ணிட்டு வரலாம், ஒரே ரவுண்டில் ஏற்றிட்டு வரலாம். ஸோ அதுக்காக அந்த மாதிரி சக்கரங்கள் என்ன பண்ணியிருக்கான், கிரியேட் பண்ணியிருக்கான். ஓகேவா, ஸோ இவங்க போக்குவரத்துக்கு பயன்படுத்தின விலங்கு பாருங்களேன், கீழே கொடுத்துருக்காங்க, காளை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் மாடுகளெல்லாம் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா செபு, அது ரொம்ப முக்கியங்க, கேட்டிருக்காங்க. சிந்து சமவெளி மக்கள் மாடுகளை எவ்வாறு அழைப்பார் அப்படின்னு கேட்டாங்கன்னா செபு அப்படின்னு அழைப்பாங்க. ஓகேவா, ஸோ அப்போ திடமான சக்கரங்களை பயன்படுத்தியிருக்கான், காளை மாடுகளை போக்குவரத்துக்கு என்ன பண்ணியிருக்கான், பயன்படுத்தியிருக்கான். ஸோ மாடுகளை என்ன சொல்கிறோம் அப்படின்னா செபு அப்படின்னு என்ன பண்ணுவான், நம்ம சொல்லுவான். சிந்து சமவெளி மக்களுக்கு எல்லாத்த பற்றியும் தெரியுங்க, அதாவது யானையை பற்றி கூட தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியாத ஒரு விலங்கு என்ன இருக்குது, குதிரை. கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, குதிரை பற்றி அறியவில்லை, குதிரை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். ஸோ அப்போ எல்லா விலங்கை பற்றியும் தெரியும், குதிரையை பற்றின அறிவு சிந்து சமவெளி மக்களுக்கு இல்லை. ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கான், மெயினாக பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பான். ஸோ சிந்து சமவெளி மக்கள் அறியாத உலோகம் எதுன்னு கேட்டாங்கன்னா இரும்பு. சிந்து சமவெளி மக்கள் அறியாத விலங்கு எதுன்னு கேட்டாங்கன்னா குதிரை, ஹார்ஸ். ஓகேவா, ஸோ இது ரெண்டை பற்றி அவங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் பாக்ஸ் போட்டே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னாலுமே அந்த இரும்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது கவர் ஆகிற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகேவா, ஸோ அடுத்ததான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சொன்னேன் இல்லையா, கப்பல் கட்டும் தளம், டாக்யார்ட், சிப்யார்ட், டாக்யார்ட்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது கப்பல் கட்டுற இடம் என்னது இருந்திருக்கு. நம்ம தான் படிச்சிட்டோம் ஆல்ரெடி, கடல் வணிகம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலே கப்பல் கட்டி தான் அவன் போயிருப்பான்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ அந்த கப்பல் கட்டும் தளம் எங்கே இருந்துச்சு, ஸோ குஜராத்தில் இருந்திருக்கு, லோத்தல் அப்படிங்கிற பகுதியில் தான் இருந்திருக்கு கப்பல் கட்டும் தளம். நமக்கு நார்மலாக தெரியும் கப்பல் கட்டும் தளம் வழக்கமாகவே எங்கே இருக்கும், கடல் பகுதியில் தான் இருக்கும். ஸோ அப்போ குஜராத்துங்கிறது கிட்டத்தட்ட அந்த அரபிக் கடல் பகுதியில் தான் இருக்குது இல்லையா. ஸோ அதனால் அங்கே தான் கப்பல் கட்டும் தளம் என்னது வச்சுருந்துருக்காங்க. ஸோ அப்போ அதை வச்சு நீங்கள் கடல் வணிகம் இருந்துச்சுங்கிறது என்ன பண்ணிக்கலாம், உறுதிப்படுத்திக்கலாம். அப்போ மெசபடோமியாவுக்கு கடல் வழியில் வணிகம் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா உறுதிப்படுத்திக்கலாம். ஓகேவா, ஸோ கப்பல் கட்டும் தலைமை, இது எல்லாமே நம்ம பார்க்குறது எல்லாமே முக்கியமானது இந்த இடம் தாங்க. இது எங்கே இருந்துச்சு, அது எங்கே இருந்துச்சு அப்படின்னு படிச்சுக்கணும். அது எப்படி இருந்துச்சு, அது மூலமாக என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லை. சிந்து சமவெளி நாகரிகத்தில் நீங்கள் மற்றபடி பெருசாக படிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அந்த 5000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் வாழ்ந்திருக்கான், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா, அடுத்தது பாருங்களேன், டெக்னாலஜி. இது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியுமா, மறுக்கவே முடியாது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததுலே தெரியும் இல்லையா, எப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி உள்ள ஒரு ஆள் அப்படின்ட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் தரப்படுத்தப்பட்ட எடை அளவீடு. அந்த எடைக்கல்ல வச்சு என்ன பண்ணியிருக்கான், வெயிட் மெஷர் பண்ணால் நம்ம பார்த்தோம். என்ன சிஸ்டம் படினா பைனரி சிஸ்டம். பைனரி சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, ஈரடி முறைன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்போ சொன்னது தான் 1:2 அந்த ரேஷியோவில் என்ன இருக்கும், கற்கள் இருக்கும். அப்படியே ஒரு கல் இருக்குன்னா அப்படியே அதோட டபுள் வெயிட், அதோட டபுள் வெயிட், அதோட டபுள் வெயிட் அப்படின்றது கற்கள் பயன்படுத்தியிருக்கான்னு கொடுக்குறாங்க.
ஸோ சரி வெயிட்டு இதுக்கு கல் வச்சு பயன்படுத்திட்டாங்க, ஓகே. ஸோ நீளத்தை அளக்கிறதுக்கு ஏதாவது இருந்துச்சா சார்? பாருங்க, லோத்தலில் ஒரு ஸ்கேல் எடுத்திருக்காங்க பாருங்க, தந்த அளவுகோல் கொடுக்குறாங்க. லோத்தலில் ஒரு தந்த அளவுகோல் கிடச்சிருக்கு, தந்தத்திலான ஒரு அளவுகோல் கிடச்சிருக்கு. அதோட லென்த் பாருங்களேன், 1704 மில்லிமீட்டர். ஓகேவா, 1704 மில்லிமீட்டர்னா கிட்டத்தட்ட 170 சென்டிமீட்டர். 170 சென்டிமீட்டருங்கிறது என்னது, 5.5 அடி. ஸோ அப்போ 5.5 அடிக்கு என்ன இருந்திருக்கு, ஸ்கேல் இருந்திருக்கு. ஒரு ஸ்கேலு கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே, லோத்தல் அப்படிங்கிற இடம். ரொம்ப 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 முக்கியமானதுங்க. ஸோ மில்லிமீட்டர் முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். 1704 மில்லிமீட்டர் அளவுகோல். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க, ஷெட் அப்படின்னு ஒரு பிளேடு தாங்க இது. ஷெட் அப்படிங்கிறது இப்போ நம்ம பிளேடு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ சிலிக்கா அப்படிங்கிற ஒரு கல் இருக்குது, அந்த கல்லை நல்லா செதுக்கி அது நல்லா கூர்மையாக இருக்குமா, அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, பிளேடு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் ஷெட் அப்படிங்கிறாங்க. ஸோ ரோரி ஷெட்னா அது ஏரியா, அதாவது பாகிஸ்தானில் ரோரி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த சிலிக்கா கல்லை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, ஷெட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த பிளேடு என்ன சொல்கிறாங்கன்னா ரோரி ஷெட், அந்த இடத்தோட பேரோடையே என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த ரோரிங்கிற இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேவா. ஸோ பாகிஸ்தானில் ரோரி அப்படிங்கிற இடத்துல ஷெட் அப்படிங்கிற சிலிக்கா கல்லால் ஆன பிளேடு என்ன பண்ணியிருக்காங்க, பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ ஏதாவது பொருட்களை அறுக்கிறதுக்கு வைக்கிறதுக்கெலாம் பயன்படுத்தியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ உங்களோட தொழில்நுட்பமும் இப்போ நல்லா தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இதில் இருந்தே தெரியும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 2 சிலைகளுங்க. அதாவது கொஷின் ஏரியா ஆல்ரெடி நிறையா டைம் கேட்டாங்க. சிலைகள் 2 சிலை முக்கியமாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஆண் சிலை, அதாவது மதகுரு சிலை அப்படின்னு கொடுப்பாங்க, பிரைஸ் கிங் கொடுக்குறாங்க இல்லையா. அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தில் நம்ம எல்லாமே இருக்குது, அவங்க அப்படி வாழ்ந்துருக்காங்க இப்படி வாழ்ந்துருக்காங்கன்னு படிக்கிறோம். ஆனால் இதில் ஒரு மன்னர் வந்து ஆட்சி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே நமக்கு என்ன கிடைக்கல, எந்த குறிப்புமே கிடைக்கல. அதாவது எந்த ஒரு ஆய்வில் எந்த ஒரு எச்சங்களுமே கிடைக்கல. ஸோ மன்னர் இருந்திருக்காரு, இப்படி இங்கே ஆட்சி பண்ணியிருக்காரு வச்சிருக்காருன்ட்டு. ஸோ மொத்தத்தில் ஒரு 2 சிலை தான் கிடச்சிருக்கு. இந்த சிலை பார்த்தீங்கன்னா ஆண் சிலை எங்கே கிடச்சிருக்குன்னா மொகஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன்னா மொகஞ்சதாரோவில் தான் 2 சிலை கிடச்சதுண்டு. இதுதான். ஸோ மொகஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்கு. இதை என்ன சொல்லுவாங்கன்னா மதகுரு சிலைன்னு சொல்லுவாங்க. இவரை தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இடத்துக்கு லீடராக இருந்திருப்பார், அதாவது இவர் ஒரு மன்னர் மாதிரி இருந்திருக்கக்கூடும் போல். ஏன்னா யாருக்குமே சிலை இது வரைக்கும் கிடைக்கல, இவங்க இந்த 2 சிலை கிடைக்கும்போது அப்போ இவர் யாரோ ஒரு ஹெட்டாக இருந்திருப்பாரோ அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. இந்த சிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மார்பளவு சிலை தான், நெஞ்சு வரைக்கும் இருக்கக்கூடிய சிலை தான். இந்த சிலை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக செதுக்கியிருப்பாங்க. அதை மெயினாக புக்கில் நல்லா தெளிவாக கொடுத்துருப்பான். தலையில் பார்த்தீங்கன்னா பட்டை போட்டுருவோம், இந்த சிலையில் தலையில் பட்டை போட்டிருப்பாங்க, காதில் கடுக்கன் போட்டிருப்பாங்க. தாடி பார்த்தீங்கன்னா அப்படியே நீட்டாக சேவ் பண்ணி என்னது தாடி இருக்கும், அதாவது நீட்டாக சேஃபாக வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தாடி. அதுக்கு போக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சால்வை போட்ட மாதிரி. ஸோ அந்த சால்வையில் பார்த்தீங்கன்னா பூ வேலைப்பாடுகள், பூ இருக்கிற மாதிரி பாருங்கள். சும்மா அப்படியே ஒரு சிலை மாதிரி செதுக்கிட்டு போயிடலாம் இல்லையா. ஆனால் அதில் அப்படியே பார்த்து பார்த்து பொறுமையாக என்ன பண்ணியிருக்காங்க, செதுக்கியிருக்கான். நெத்தியில் பட்டை இருந்திருக்கு, காதில் கம்மல் இருந்திருக்கு, தாடியை நீட்டாக சேஃபாக செதுக்கியிருக்கான். அந்த சால்வையில் பூ வேலைப்பாடு, சால்வை போடுற மாதிரி போடுறதே பெரிய விஷயம், அதில் பூ வேலைப்பாடுகள்லாம் இருந்திருக்கு. அந்தளவுக்கு நீட்டாக செதுக்கியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ மொத்தத்தில் இந்த சிலை எங்கே இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா மொகஞ்சதாரோவில் தான் இருந்துச்சு, அதை மெயினாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ அடுத்து 2வது சிலை ரொம்ப 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 முக்கியம், நடன மாது சிலை, டான்சிங் கேர்ள் அப்படின்ட்டு ஒரு சிலை கிடைச்சிருக்கும். அதுவும் எங்கே தான், மொகஞ்சதாரோ தான். அது எதனால் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க, வெண்கலத்தால் ஆனது. ஓகேவா. ஸோ இது கரெக்டானது, வெண்கலத்தால் ஆனது. ஏன்னா புக்கில் 2 இடத்துல 2 விதமாக கொடுத்துருக்காங்க. வெண்கலம் ஃபைனல் பண்ணிக்கோங்க, வெண்கலம் தான் கரெக்ட். ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்லையும் கேட்டுட்டாங்க, கேட்டு இதை ஆன்சராக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நடனமாது சிலை எங்கே இருக்குன்னா வெண்கலத்தால் ஆனது. ஸோ மொகஞ்சதாரோவில் தான் இருக்குது. ஸோ இது எந்த முறைப்படி தயாரித்தாங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் வேக்ஸ் அப்படின்னு ஒரு முறை. இது ஒன்றும் இல்லைங்க, இந்த இப்போ கூட நம்ம யூடியூப்லாம் பார்ப்பீங்க, ஜோடியாக 2 பேர் கை கோர்த்துக்கிட்டு அப்படியே ஒரு கொழு கொழுன்னு இருக்கக்கூடிய ஒரு லிக்விடுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க, கையை விட்றாங்க, கையை விட்டுட்டு எடுத்துடுறாங்க, மறுபடியும் அதில் ஒரு லிக்விடை ஊற்றி அது என்ன ஆகுது, ஃபுல்லாக அப்படியே கெட்டி ஆயிடுது. இல்லையா, கெட்டி ஆனோடனே அந்த மேலே இருக்க அந்த லேயரை பிரித்து பார்த்தா அந்த 2 பேரோட கை அச்சு அப்படி என்னது கிடைக்கிது இல்லையா. சேம் அதே மாதிரி ஃபுல்லாக மெழுகு இருக்கும், மெழுகில் அப்படியே அந்த ஷேப்பை செதுக்கிடுவாங்க. அது மேலே அப்படியே அந்த உலோகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா ஊற்றுவாங்க. இப்போ வெண்கலத்தாலான உலோகத்தை என்ன பண்ணுறது, அப்படியே நெருப்பில் வாட்டி அப்படியே லிக்விடாக என்ன பண்ணுறது, ஊற்றுறது. அப்புறம் அப்படியே மேலே ஃபுல்லாக அந்த மெழுகை தடவிட்டாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது என்ன ஆயிடும், கெட்டி ஆயிடும் இல்லையா.
கெட்டியானோன்னா அந்த மேலே இருக்க அந்த மெழுகெல்லாம் பிரிச்சுட்டு பார்த்தோம்னா என்ன இருக்கும், அந்த சிலை இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி முறையில் உருவாக்குனது. அதாவது மேலே ஃபுல்லாக மெழுகு இருக்கும், அந்த மெழுகை எடுத்து பார்த்தோம்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னா சிலை இருக்கும். ஸோ அந்த முறைப்படி உருவானது தான் நடனமாது சிலை கொடுக்குறாங்க. இதை இந்த சர் ஜான் மார்ஷல்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 1924 ஏஎஸ்ஐயோட இயக்குனராக இருப்பார். அவர் இந்த சிலையை பார்த்து ரொம்ப வியந்திருப்பார். ஏன்னா அந்த காலத்தில் இப்படி சிலை செதுக்கியிருக்காங்க, இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு என்னது இதை பார்த்து வியந்திருப்பார். இது வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னு சொன்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி வியந்திருப்பார். ஏன் அப்படின்னா இந்த சிலை பார்த்தீங்கன்னா ஒரு நிர்வாண சிலை தான். இந்த சிலையில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் வந்து இடுப்பில் கை வச்சுட்டு நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ கை ஃபுல்லாக வளையல் போட்ட மாதிரி, கை ஃபுல்லானா இப்போ நம்ம வளகாப்புக்கெல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்தளவுக்கு இல்லை, கை ஃபுல்லாகவே மேலே வரைக்கும் என்னது வளையல் போட்ட மாதிரி அப்படி பார்த்து பார்த்து செதுக்கின மாதிரி என்னது இருக்கும். ஓகேவா? ஸோ நடனமாது சிலை மொத்தத்தில் 2 சிலையும் எந்த ஏரியா தெரிஞ்சுக்கோங்க. மொகஜிதாரோ நடனமாது சிலை எதனால் ஆனதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. வெண்கலத்தால் ஆனது. ஓகேவா? ஸோ மெயினான பாயிண்ட். ஓகே, சரி, இவங்களை பற்றி நம்ம வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னால என்ன சொல்லிட்டோம்? வரலாற்று காலம்னா என்ன? புக் இருக்கும், இல்லை கல்வெட்டு இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். அதை வச்சு எழுதுனதை வச்சு நம்ம என்னது அந்த வரலாறு தெரிஞ்சுக்குவோம். ஓகேவா? இன்னைக்கு காலையில் கிளாஸில் கூட சொன்னோம், தெரிஞ்சுக்கோங்க. வரலாற்று காலம், வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னா என்னென்னா, வரலாற்று காலங்கிறது என்னது ஃபுல்லாக கல்வெட்டுகள், புக்ஸு இதெல்லாம் வந்து கிடைச்சது இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலங்கள் எல்லாமே வரலாற்று காலங்கள். ஏன்னா நம்ம வரலாறு அறிகிறதுக்கு என்ன இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு சோர்ஸ் இருக்குது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னா அந்த மாதிரி சோர்ஸ் எதுவும் இருக்காது. அப்போ எதை வச்சு தான் சொல்லுவாங்க? இந்த அகலாய்வை வச்சு தான். ஓகேவா? ஸோ அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்தை வரலாற்றுக்கு முற்பட்ட காலம்னு சொன்னீங்க. ஆனால் அவங்க எழுதியிருக்காங்களே சார், எழுத்துக்கள் இருந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்களே சார், இந்த எழுத்துக்களை பற்றி நமக்கு என்னது இப்போ வரைக்கும் மீனிங் கண்டுபிடிக்க முடியல. அதான் கொடுத்துருப்பான். ஸோ பாருங்கள், இவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னு புக்கில் கொடுத்துருக்கான். வலம் இருந்து இடம். இப்போ நம்மளாம் பார்த்தீங்கன்னா லெஃப்டில் இருந்து தான் போவோம், நோட்டில் லெஃப்டில் இருந்து தான் ரைட்டுக்கு போவோம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அங்கேருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். வலம் இருந்து இடம் எழுதியிருக்காங்க கொடுக்குறான். நம்ம காவியங்களை சென்சர் புக்கில் 2 பக்கமே எழுதியிருக்காங்கன்னு கொடுத்துருப்பான். வளம் இருந்து இடமும் எழுதியிருக்காங்க, இடம் இருந்து வளமும் எழுதியிருக்காங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம புக் சோர்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ வளம் இருந்து இடம் எழுதியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5000 சிறு எழுத்து தொகுதிகள், அதாவது சிம்பிள்ஸ் எல்லாம் என்னது கிட்டத்தட்ட ஒரு 5000 சிம்பிள் கிட்ட இருக்கலாம் கிடைச்சிருக்கு. ஆனால் எதுக்குமே மீனிங் என்னது இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா? ஸோ இந்த எழுத்து வடிவம்லாம் யார்கிட்ட இருந்து வந்துச்சு அப்படின்னா சுமேரியர்கள் நம்ம படித்தோமா, அந்த நாரம்சின் அப்படின்னு ஒரு மன்னர், அந்த சுமேரியா தான் என்னது முதல்ல எழுத்து வடிவம் உருவானதே யார்கிட்ட தான், சுமேரியர்கள் கிட்ட தான். அப்போ அவங்களும் இதெல்லாம் வணிகம்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்ககிட்ட இருந்து கூட இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், கற்றுக்கிட்டு இருந்திருக்கலாம். ஓகேவா? ஸோ முதல் எழுத்து வடிவம் யார் இது பயன்படுத்துனதுன்னு கேட்டாங்கன்னா சுமேரியர்கள் தான். ஸோ அவங்ககிட்ட இவங்க வணிகம் பண்ணதால இவங்களுக்கு அந்த எழுத்துக்கள்லாம் தெரிஞ்சிருக்கலாம், இவங்களும் எழுதியிருக்கலாம். ஆனால் நமக்கு என்னென்னா மீனிங் தான் இப்போதைக்கு என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஓகேவா? அடுத்து பாருங்க, அணிகலன்கள். இப்போ மெயினாக அணிகலன்கள் அப்படின்னாலே என்னதான், பெண்கள் அப்படின்னு ஞாபகம் வரும். ஸோ அப்போ அணிகலன்கள்னாலே 2 பேருமே என்ன பண்ணியிருக்காங்க, அணிஞ்சிருக்காங்க. இப்போ நம்மளுமே ஜென்ஸ்லாம் என்ன பண்ணுறோம், செயின் போடுறோம். ஆனால் என்னது நம்ம அணிகலன் அப்படின்னாலே பெண்கள் அப்படின்னு இப்போ நம்ம ஒதுக்குற அளவுக்கு இருக்குது. ஸோ அப்போ வந்து என்னது ஆணும் பெண்ணுமே அணிகலன் அணிஞ்சிருக்காங்க. காதில் கடுக்கன் போடுறது எல்லாமே என்னது இருந்திருக்கு. ஸோ காலில் ஒரு வளையம் மாதிரி போடுறது எல்லாமே இருந்திருக்கு. ஸோ இங்கே ஃபேமஸான அணிகலன் எதுனா அந்த சிவப்பு மணி கற்கள்னு சொல்லுவாங்க. ஸோ சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய கல் கார்னிலியன் அப்படின்னு ஒரு கல். ஸோ அந்த கல்லான அணிகளை தான் என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் விலை மதிப்பற்றது மாதிரி, நல்லா ரிச் பீப்புள்ஸ்லாம் என்னது யூஸ் பண்ண மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிவப்பு மணி கற்கள் கார்னிலியன் அப்படின்னு அந்த அணிகலனை எல்லாரும் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்க, சரி இவங்க என்னதாங்க பண்ணாங்க, இவங்களோட சாப்பாட்டுக்கு இவங்க என்ன பண்ணாங்க, தொழில் ஏதாவது பண்ணாங்களா? எல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா வேளாண்மை. இவ்வளோ பெரிய பரப்பளவில் வாழ்ந்துருக்காங்க, இவங்க சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, வேளாண்மை இல்லாமல் பண்ண வாய்ப்பே இல்லை. வேட்டையாடி மட்டும் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம் உருவாயிருக்குமா, வாய்ப்பே இல்லை இல்லையா? ஸோ வேளாண்மை கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ வேளாண்மை இருக்குது அப்படிங்கும்போது கீழே கால்நடை வளர்த்தலுங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுது. ஏன்னா வேளாண்மை கால்நடை வளர்த்தல் என்னது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது தான் இல்லையா? இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம், வயல்வெளியில் டிராக்டர் விட்டு வரோம். ஸோ நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க, எக்கனாமிக்ஸ் புக்கில் ஒருத்தர் இருப்பார், பச்சை காந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார், ஜேசி குமாரப்பா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார்.
ஸோ அவர் பார்த்தீங்கன்னா என்னவா, இந்த 5 இயர் பிளான்லாம் கொண்டு வரும்போது வேளாண்மையை அதிகப்படுத்தணும், ஏன்னா மக்கள் பசி பஞ்சத்தில் சாகுறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கால்நடையெல்லாம் வச்சு இது பண்ணிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, டிராக்டர் வச்சு என்ன பண்ணணும், சீக்கிரம் உழுதரணும் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் கேட்குறாராம், நீங்கள் சொல்கிறீங்களா அந்த மிஷின் வந்து சாணி போடுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதாவது அவருக்கு தெரிஞ்சிருக்காது, அந்த சாணி தாண்டா உரமே, அதை வச்சு தான் இதுவே எதுக்கு, அதை விட்டுட்டு இந்த மிஷினை கொண்டு வரீங்களே. அப்போ அந்த மிஷின் கொண்டு வந்ததால தான் உரம் இல்லை. ஸோ அதனால் என்ன ஆகுது, மறுபடியும் இன்னும் பசி பஞ்சம் வருது. அப்போ தான் இது இன்ட்ரடியூஸ் ஆகுது, இந்த பூச்சிக்கொல்லி மருந்து. இப்போ இருக்க பூச்சிக்கொல்லி மருந்து எல்லாம் வருது. இப்போ நம்ம எல்லாருமே என்னது, சாப்பிட்டு 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 இப்போ வெறும் விஷத்தை தான் சாப்பிட்ற மாதிரி இல்லையா. ஸோ வெற்றிமாறன் கூட அன்றைக்கி ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, ஆனால் அவர் சொன்னது ஆப்பிளை சொன்னார் அப்படிங்கிறார். அதாவது என்ன சொல்கிறாரு, இப்போ இருக்கிறதெல்லாம் ஆப்பிளே கிடையாது அப்படிங்கிறார். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஸோ அந்த காலத்தில் நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் 80-90 வயசு வரைக்கும் இருந்தாங்க. கேன்சர் அப்படிங்கிற ஒரு நோய் இருந்திருக்காது இல்லையா. ஸோ எந்த நோயுமே, இது மாதிரி பெரிய நோய்கள்லாம் இப்போ எதுவுமே இல்லை. ஆனால் இப்போ சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு என்ன வருது, எல்லா விதமான நோய்களும் வருது. கேன்சரு அது இதுன்னு எல்லா விதமான நோய்கள் வருது. காரணம் என்னென்னா, நம்ம உணவு பழக்க வழக்கம் என்ன ஆயிடுச்சு, முழுக்க முழுக்க நஞ்சாயிடுச்சு. ஓகேவா, அதான் மெயின். சரி, ஓகே. ஸோ நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ வேளாண்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பாருங்கள், சைடில் என்ன கொடுத்துருக்கோம், இரட்டை சாகுபடின்னு கொடுத்துருக்கோமா. அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு விளைச்சல் போடுறாங்க, அதுக்கு வேலி மாதிரி இன்னொரு விளைச்சலை போடுவாங்க. அதாவது இப்போ கூட நான் அன்னைக்கு ஒரு செய்தியில் படித்தேன், திண்டுக்கல் பகுதியில் ஏதோ ஒரு விளைச்சல், நெல்லுன்னு வச்சுக்கோங்களேன், வேற ஏதோ ஒன்று தான் விளைவிச்சாங்க, நெல்லுன்னு வச்சுக்கோங்களேன். நெல்லை போடுறாங்க, போட்டு அந்த நெற்கதிர்களுக்கு நடுவில் என்ன போடுறாங்க, செண்டு மல்லி அப்படின்னு ஒரு பூ. அந்த பூவை என்ன பண்ணுறாங்க, அந்த செடி என்ன பண்ணுறாங்கன்னா, செண்டு மல்லி செடி என்ன பண்ணுறாங்க, அதுக்கு நடுவில் போட்டுறாங்க. அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், லென்த்தாக அப்படியே நெற்பயிர்களை நம்ம தூவிட்டே போகிறோம், போயிட்டு அப்படியே அதுக்கு நடுவில் ஃபுல்லாக என்ன பண்ணுறோம், அந்த செண்டு மல்லி செடியை என்ன பண்ணுறோம், நட்டு வச்சிடறோம். அப்போ ரெண்டுமே சேர்ந்து என்ன ஆகும், வளர ஆரம்பிக்குமா. இந்த செண்டு மல்லி செடி இருக்கு இல்லையா, அந்த செடியிலேருந்து வரக்கூடிய இந்த பூ வாசத்துக்கு இந்த பூச்சிகள்லாம் என்ன ஆகலாம், வராது. அது ஒரு வேலி மாதிரி. அப்போ இந்த பூச்சி வந்து இந்த பயிர்கள் நாசம் பண்ணுது இல்லையா, ஸோ அது நடக்காது. ஸோ அந்த செண்டுமல்லி பூ வாசத்துக்கு பூச்சிகள் வரது இல்லையா. ஸோ அது மாதிரி அது போல் இந்த செண்டுமல்லி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதோட அந்த பூ பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாமா. ஸோ பாருங்கள், ஒரு கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி தான். இவனுக்கு பயிரும் வீணாக போகல, அதில் இருந்து வர பூவிலே என்னது லாபம் கிடைச்சிச்சு. இதுதான் இரட்டை சாகுபடி. ஸோ 2 இது பண்ணுவாங்க, ஒன்றுக்கு ஒன்று என்னது வேலி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அது சும்மா வேஸ்ட்டாக விட மாட்டாங்க, அதன் மூலமாகவும் என்ன இருக்கும், வருமானம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இப்போ இருக்குன்னு நம்ம படிக்கும் போதே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ அப்போவே என்னது இரட்டை சாகுபடி முறை இருந்திருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ வேளாண்மை இருந்திருக்கு, வேளாண்மை இருந்தாலே கால்நடையை வளர்த்துருப்பாங்க. அடுத்து நம்ம படிச்சுட்டு அணிகலன்கள் அதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ கைவினை பொருட்கள்லாம் என்னது செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்து வணிகம், நம்ம ஆல்ரெடி படித்ததே தான். மெசபடோமியா கூட வணிகம் இருந்துச்சு, சுமேரியாவோட வணிகம் இருந்துச்சு, எல்லாமே நம்ம படித்தது தான். ஓகேவா. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சது தான். ஸோ அடுத்து பாருங்கள், இன்னும் ஒரு 2-3 தான் இருக்குது. ஸோ மட்பாண்டங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ எதனால் செய்வாங்க உங்களுக்கே தெரியும், பானையில் இதில் தான் சக்கரங்களை வச்சு தான் செய்வாங்க இல்லையா. ஸோ பானை என்ன கலரில் இருந்துச்சு கொடுக்குறாங்க, பானை சிவப்பு கலரில் இருக்குது, அதில் கருப்பு கலரில் என்ன இருக்குது, வேலைப்பாடுகள், அதாவது டிசைன்ஸாக வரைஞ்சிருக்காங்க. சிவப்பு கலர் பானையில் கருப்பு கலரில் பெயிண்ட் வச்சு வரைஞ்சிருக்காங்க, கொடுக்குறாங்க. ஓகேவா. மற்றபடி ஒன்றும் இல்லை இதில். சமயம். ஸோ மெயினுங்க, அதாவது ரிலீஜியஸ் இருந்திருக்கு, நிறையா இருந்திருக்கு, கொடுக்குறாங்க. நம்ம வெங்கடேசன் சார் புக்கெல்லாம் பசுபதி வழிபாடு, லிங்க வழிபாடு, நெருப்பு வழிபாடு எல்லாமே இருந்திருக்கும். ஓகேவா. ஆனால் இங்கே நம்ம புக்கில் இருக்கிறத மட்டும் படித்தா போதும். அரச மர வழிபாடு என்னது சிந்துவெளி மக்கள்கிட்ட இருந்திருக்கு. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்கவும் செஞ்சுருக்காங்க இந்த கேள்வி. அதே மாதிரி தாய் தெய்வ வழிபாடு, அதுவும் என்னது இருந்திருக்கு. இந்த 2 வழிபாடு இருந்திருக்கு அப்படிங்கிறத ஸ்கூல் புக்கில் நம்ம கொடுக்குறாங்க. ஓகேவா. ஸோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா வழிபட்டிருக்காங்க. ஓகேவா. நம்ம 50 பூதங்கள் இருக்கு இல்லையா, இப்போ அக்னி பகவான் சொல்கிறோம், வாயு பகவான், எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா வழிபட்டிருக்காங்க. எதுக்கு வழிபட்டாங்கன்னா ஒரு பயம்தான். இப்போ ஆதிகால மனிதன் இருக்கான், டக்குன்னு மழை பெய்யுது, மழையை பார்த்தோன்னே என்ன பண்ணுவான், பயப்படுவான். என்னடா திடீர்னு மழை என்னமோ உழுவுது
இல்லையா? ஸோ உடனே என்னது, அந்த மலையை கும்பிடுவான், வர்ண பகவான் அப்படின்னு சொல்லிட்டு என்னது கும்பிடுவான். அதே மாதிரி காடுகளில் வாழ்கிறான். இல்லை எதிர்காலங்களில் இலையிலையும் ஒரு சின்ன டப்புன்னு காட்டு தீ பிடிச்சிடும். இன்னும் திடீர்னு வச்சுட்டு தீ எரியுது அப்படின்னு அதுக்கிட்ட வந்து காப்பாத்துன்னு சொல்லிட்டு அந்த தீ என்ன பண்ணுவான், கும்பிடுவான். அதான் அக்னி பகவான். ஸோ இப்படி அவன் பயந்த எல்லாத்துக்கும் என்னது, ஒரு கடவுள் பெயர் வச்சு கும்பிட, என்னை எப்படியாவது காப்பாத்துன்னு கும்பிட ஆரம்பிச்சிடும். அதுதான் அப்படியே அப்படியே வழி வழியாக இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்மளோட கடவுள் வழிபாடாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ அது மாதிரி அப்போ அவங்க அரச மரத்தை வழிபட்டிருக்காங்க, தாய் தெய்வ வழிபாடு இருந்துச்சு. இதெல்லாம் புக்கில் இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாமே சிந்து சமவெளி மக்களுடைய சிறப்பம்சங்கள் தான். இது எல்லாமே அவங்களுடைய சிறப்பம்சங்கள். நீங்கள் லைனாக இதை காதில் கேட்டிங்க இல்லையா, அப்படியே போய் புக்கில் எடுத்து படிச்சிங்கன்னா இது அப்படியே இருக்கும். ஒரு தடவை வாசிச்சு விட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த இது எது இதில் கவர் ஆகுது, எந்தெந்த இயரில் கவர் ஆகுதுன்னா 6th புக்கில் இருக்கும், 9th புக்கில் இருக்கும், 11th புக்கில் இருக்கும். ஸோ இந்த 3 புக்கை மெயினாக படிச்சுக்கோங்க. 12th புக் எத்திக்ஸில் இருக்கும், அது நமக்கு மெயினாக தேவையில்லை, அதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நிறையாலாம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் விட்டுடலாம். ஓகேவா? லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம், எப்படி அவங்க வீழ்ச்சி அடைஞ்சாங்க, என்ன சார் இவ்வளோ சூப்பராக வாழ்ந்துருக்காங்க, எப்படி அவங்க வீழ்ச்சி அடைஞ்சாங்க. அதுக்கு வந்து ஒரு காரணம் கொடுக்கலைங்க, பர்டிகுலராக இந்த காரணம் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ பெரிய பரப்பளவில் இருந்தவங்க கொத்து கொத்தா எப்படி மக்கள் செத்தாங்க இல்லையா? ஸோ அப்போ நிறைய காரணங்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்போ பாருங்கள், வெள்ளப்பெருக்கு இருந்திருக்கலாம், படையெடுப்பு, ஆரியல் படையெடுப்பு தான் சிந்து சமவெளி நாகரிகத்தை அழிச்சுதுங்கிறது ஒரு கருத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ படையெடுப்பாக இருந்திருக்கலாம். ஸோ இயற்கை சீற்றங்கள், ஏன்னா கடல் பகுதிக்கு பக்கத்துலலாம் இருந்திருக்காங்க. ஸோ இயற்கை சீற்றங்கள் வந்திருக்கலாம். ஸோ இப்போ கொரோனா வந்துச்சு இல்லையா, அது மாதிரி தொற்று நோய் தாக்குதல் ஏதாவது. ஏன்னா இப்போங்கும்போது நம்ம என்னது வேக்சின்லாம் போடுறோம், அப்போ அதெல்லாம் இருக்காது இல்லையா. அது போலியோ வந்து எத்தனை பேர்த்துக்கு கை கால் விழுந்துச்சு பார்க்குறோம். ஸோ 1920களில் இன்ஃப்ளூயன்ஸா வந்து எத்தனை பேர் கொத்தாக இருந்தாங்க பார்க்குறோம் இல்லையா. மக்கள் தொகையில் அப்படியே நமக்கு குறைஞ்சிருக்கும் 1921. ஸோ மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை குறைவு நடந்த வருடமாக அதை பார்ப்பாங்க. அந்த மாதிரி தான். ஸோ வெச்சடியில் எனது தொற்றுநோய் தாக்குதல் வந்திருக்கலாம். ஸோ அப்புறம் அந்த காடுகள் அழிஞ்சிருக்கலாம், காடுகள் அழிவதால் எனது மனிதர்கள் அழிஞ்சிருக்காங்க. அடுத்து காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் மாற்றம், நிறையா காரணங்கள் கொடுக்குறாங்க. ஓகேவா? இதெல்லாம் அவங்களுடைய வீழ்ச்சிக்கான காரணங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் புக்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சும்மா ஒரு ஜென்ரலாக ஒரு தடவை வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் ஹிஸ்ட்ரியில் முடிச்சிருக்கோம். ஸோ என்ன பார்த்துருக்கோம்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி. அந்த காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்திருக்கான் அதை பற்றி தான் படிச்சிருக்கீங்க, வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ அப்படியே அந்த புக்ஸை வாசிச்சு விட்டிங்கன்னா அப்படியே இந்த பாயிண்ட்ஸ் ஃபுல்லாக அங்கே என்ன இருக்கும், பேராகிராஃபாக இருக்கும். நம்ம அதில் இருந்து கீவேர்ட்ஸ் எடுத்து போட்டு என்ன பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். மெயினாக நீங்கள் கிளாஸ் கவனிக்க ஒரு நோட் வச்சு என்ன பண்ணணும், கண்டிப்பாக நோட்ஸ் எடுக்கணும். இந்த கீவேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு மெயினாக போடுறதே அதுக்கு தான். நான் சும்மா வீழ்ச்சிக்கான காரணங்களும் தலைப்பை போட்டு என்ன பண்ணிடலாம், வாயில் சொல்லிட்டு போயிடலாம் இந்த 7-8 இதெல்லாம். அதை ஒரு கீவேர்டாக போட்டோம்னா அந்த வார்த்தையை மட்டும் என்ன பண்ணிக்குவீங்க, எழுதிக்குவீங்க. அப்போ ஸ்கூல் புக்கில் ஒரு 20 பக்கம்னு பார்க்குறது, இங்கே வெறும் வார்த்தையை மட்டும் எழுதும்போது ஒரு 3 பக்கம் தான் இருக்கும். அப்போது சிந்து சமவெளி நாகரிகம்னா இந்த 3 பக்கம் தான் போல் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்காக தான் மெயினாக ஏன்னா ஸ்கூல் புக்கில் நீ போய் படினா 20 பக்கம் 30 பக்கம் அப்படி பார்க்கும்போது பெருசாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதே இப்போ ஒரு கதை கேட்டுட்டோம், ஒரு 3 பக்கத்தில் அதை சும்மா சுருக்கி எழுதிட்டோம். இப்போ அங்கே போய் படிக்கும்போது அது ப்ரீஃபாக இருந்துச்சுனாலும் நமக்கு ஒன்றும் பெரிய விஷயமா தெரியாது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் கிளாஸ் கவனிக்கும் போது கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், நோட்டு பெண்ணு கையில் இருக்கணும், நீங்கள் நோட்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் இது போக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போடலாம், இல்லை எனக்கு தனியாக பர்டிகுலராக வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணலாம், நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.